அத்தியாயம் 6 பிள்ளையோ பிள்ளை. பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடருவோம். பக்தி பிரச்சாரத்தை தடுக்க மாட்டோம். புதிய அமைச்சரவைக்கு பெரியார் தலைமையில் நடந்த பாராட்டு விழாவில் முதலமைச்சர் கருணாநிதி சொன்ன வாசகம் இது. சொன்னதற்கு காரணம் இருக்கிறது. இரண்டாவது முறையாக முதலமைச்சரானதும் திமுக அரசு செய்த காரியங்களுள் ஒன்று, திருவாரூரில் பல ஆண்டுகளாக ஓடாமல் இருந்த தேரை செப்பனிட்டு ஓடச் செய்தது. பகுத்தறிவு தந்தைக்கு திமுக ஆட்சி காணிக்கை என்று சொல்லிவிட்டு வாக்குவங்கிக்காக ஆன்மீக காரியங்களை செய்கிறது என்ற விமரிசனம் திமுக அரசின் மீது வைக்கப்பட்டது. அதற்கு முதலமைச்சர் கருணாநிதி விளக்கம் கொடுத்தார். தேர் 4 நாள்களுக்குத்தான் ஓடுகிறது. ஆனால் அதற்காக 4 லட்சம் ரூபாயில் போடப்பட்ட சாலைகளை அந்த பகுதி மக்கள்தான் பயன்படுத்தப் போகிறார்கள். பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம். சாலையில் திரியும் பிச்சைக்காரர்களுக்கென திமுக அரசு சார்பில் விடுதிகள் உருவாக்கப்பட்டன. அங்கேயே அவர்கள் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொழுநோய் உள்ளிட்ட நோய்களால் பீடிக்கப்பட்டிருந்த பிச்சைக்காரர்களுக்கு மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. கண்பார்வை இழந்த ஏழை எளிய முதியவர்களுக்கு கண்ணொளி வழங்கும் திட்டம் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுள் குறிப்பிடத்தக்கது. ஊனமுற்றோர் நல்வாழ்வு திட்டம், ஆதரவற்ற சிறுவர் சிறுமிகளுக்கான கருணை இல்லங்களை உருவாக்கும் திட்டம், விதவைகள் உதவித் திட்டம் என்று பல திட்டங்களை அறிவித்து அமல்படுத்தி கொண்டிருந்த சமயத்தில் திடீரென தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி. நிதி நெருக்கடி. அண்ணா காலத்தில் அமலாகியிருந்த மதுவிலக்கை நிதி நெருக்கடி காரணமாக ஒத்திவைக்க முடிவு செய்திருந்தது திமுக அரசு. அரசின் முடிவுக்கு பலத்த எதிர்ப்பு. குறிப்பாக மூத்த அரசியல் தலைவர்களான ராஜாஜி, காயிதே மில்லத் போன்ற பலரும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொண்டனர். மதுவிலக்கு ஒத்திவைப்பு முடிவை எடுப்பதற்கு முன்பே கோவையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் இதுபற்றி விவாதிக்கப்பட்டிருந்தது. திமுக பொருளாளரான எம்.ஜி. ஆருக்கு மதுவிலக்கை ஒத்திவைப்பதில் மனத்தளவில் விருப்பம் இல்லை. படங்களில் மதுப்பழக்கத்தின் விரோதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த அவருக்கு திமுகவின் முடிவு தர்மசங்கடத்தை ஏற்படுத்தியது. இது விஷயமாக பேச வாய்ப்பு கிடைத்தபோது மதுவிலக்கு தற்காலிகமாக விலக்கப்படலாம். மதுவால் ஏற்படும் தீமைகளை பிரசாரம் மூலம் மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். எனினும் மதுவின் மீதான மக்களின் விருப்பத்தையும் ஆசையையும் தடுக்க முழு முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். இப்போது மதுவிலக்கை நிறுத்தி வைப்பதும் கூட தற்காலிகமானதுதான். மக்களின் அவசர தேவைகளையும் சட்ட ஒழுங்கையும் சட்டத்தை மக்கள் மதிக்கும் மனப்போக்கையும் உறுதிப்படுத்தத்தான் மதுவிலக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறதே தவிர நிரந்தரமாக அல்ல என்று பேசினார். மனச்சாட்சி இடம் கொடுக்காத நிலையில்தான் மதுவிலக்கு சட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது என்று அறிவித்தார் முதலமைச்சர் கருணாநிதி. சொன்னபடியே 1973 இல் மதுவிலக்கு மீண்டும் அமுலுக்கு வந்தது. அதே சமயம் மதுப்பழக்கத்தின் கொடுமைகளை விளக்கி நாடு தழுவிய அளவில் பிரச்சாரம் செய்வதற்காக திமுக சார்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு எம்.ஜி. ஆர் தலைவர், முன்னாள் மேயர் ச. கணேசன் செயலாளர். மதுவுக்கு எதிரான பிரசாரத்தை தொடங்கினார் எம்.ஜி. ஆர். 15 செப்டம்பர் 1971 அன்று நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவின்போது அவருடைய சமாதிக்கு முன்னால் இனி மது அருந்துவதில்லை என்று தன்னுடன் வந்திருந்த சத்யா ஸ்டுடியோ தொழிலாளர்களை எல்லாம் உறுதிமொழி எடுக்கச் சொன்னார். பிரச்சனை என்னவென்றால் அந்த பிரசாரத்துக்கும் ஊர்வலத்துக்கும் பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கவில்லை. திமுகவில் இருக்கும் எம்.ஜி. ஆர் அதிருப்தியாளர்கள் ஒதுங்கிக் கொண்டனர். போதாக்குறைக்கு எம்.ஜி. ஆரின் பிரசாரம் எடுபடவில்லை என்பது போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசத் தொடங்கினர். ஒவ்வொன்றும் எம்.ஜி. ஆரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. பதிலடி கொடுக்க முடிவு செய்தார் எம்.ஜி. ஆர். மதுவிலக்கு பிரசாரத்துக்கு ஆதரவாக தனக்கு வந்துள்ள 4 கடிதங்களை வெளியிட்டார். மதுவிலக்கு கூடாது என்று தொடக்கத்தில் இருந்தே கூறி வருகின்ற தங்கள் தலைமையில் மதுவிலக்கு பிரசாரக் குழு அமைக்கப்பட்டது மகிழ்ச்சியளிக்கிறது. தங்களை தலைவராக நியமித்திருப்பது முதல்வர் கருணாநிதி எதைச் செய்தாலும் சரியாகவே செய்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. தங்கள் முயற்சிகளுக்கு நாட்டில் இருக்கும் நல்லவர்கள் அனைவரும் ஆதரவளிப்பார்கள் என்று சென்னை 18 இல் இருந்து ஆதவன் என்பவர் எழுதியிருந்தார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களை மதுவின் கொடுமையில் இருந்து காப்பாற்றும் பணியில் தன்னையும் இணைத்து கொள்வதாக ந. பாலகிருஷ்ணன் என்ற கல்லூரி மாணவர் எழுதியிருந்தார். மது அருந்துவதற்கு எதிரான பிரசாரக் குழுவில் தன்னையும் உறுப்பினராக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சியம்பாறைவிளையில் இருந்து தமிழ்ச்செல்வி என்பவர் எழுதியிருந்தார். சாத்தூரை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற மாணவர் மதுவிலக்கு பிரசாரக் குழு திட்டத்துக்காக கிளை ஒன்றை உருவாக்கி செயல்பட்டு வருவதாக எழுதியிருந்தார். மதுவிலக்கு ரத்தானதற்கு பொருளாதார சூழ்நிலைதான் காரணம் என்றே எம்.ஜி. ஆர் சொல்லி வந்தார். நேரடியாக திமுக அரசை விமரிசிக்காமல் மதுவிலக்கால் ஏற்படும் நஷ்டத்தை ஈடுகட்ட மத்திய அரசு முன்வராததுதான் காரணம் என்று சொன்னார். மதுவிலக்கு பிரசாரக் குழு சார்பாக மேடை போடுவோம், வானொலியில் பேசுவோம்,
வில்லுப்பாட்டு நடத்துவோம். மதுவிலக்கு பிரசாரம் செய்ய வாருங்கள் என்று எவர் அழைத்தாலும் வருவேன். எந்த கட்சி அழைத்தாலும் வருவேன் என்றார் எம். ஜி. ஆர். சர்ச்சைகள் தொடங்கிவிட்டன. எம். ஜி. ஆர் தொடர்பான சர்ச்சைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் இந்திரா காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுக்கும் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தனர். தேர்தல் சமயத்தில் கூட்டணி அமைத்துவிட்டு இப்போது திமுக ஆட்சியை கடுமையாக விமரிசனம் செய்து கொண்டிருந்தனர். ஜனவரி 17, 1972 தஞ்சாவூரில் திமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுக்கள் கூடின. திமுகவின் கூட்டணி கட்சிகள் சமீபகாலமாக அனுசரித்து வரும் போக்கு, கூட்டணி உறவுகள் பற்றி பேசுவதற்காகவே அந்த குழுக்கள் கூட்டப்பட்டிருந்தன. அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுள் ஒன்று கூட்டணி உறவு பற்றியதுதான். இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரண்டும் அண்மைக்காலமாக திமுகவுக்கு எதிராக கடைப்பிடிக்கும் போக்கும் மேடை பேச்சுகளும் எழுத்துகளும் கழகத்தினர் இடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிற்போக்கு சக்திகளும் வன்முறையாளர்களும் வலுப்பெறும் வகையில் ஆளுங்கட்சியான தோழமை கட்சிக்கு எதிராக மேற்குறிப்பிட்ட இரண்டு கட்சிகளும் எடுக்கும் நடவடிக்கைகள் கழகத்தின் எல்லா மட்டத்திலும் கசப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலை தொடருமானால் அதுபற்றி இறுதி முடிவெடுக்க கழகத் தலைவர் மற்றும் பொதுச்செயலாளருக்கு பொதுக்குழு அதிகாரம் அளிக்கிறது. அடுத்த தீர்மானமும் முக்கியத்துவம் வாய்ந்ததே. அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட தொழிலாளர் பிரச்னையில் மத்திய அமைச்சர் ஒருவர் மாநில அரசுடன் எந்தவித தொடர்பும் கொண்டு கலந்து பேசாமல் பிரச்னைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு பதிலாக மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பாதிக்கும் வகையில் பேசியதும் நடந்து கொண்டதும் ஆளுங்கட்சியும் நேசக்கட்சியுமாக உள்ள திமுகவை அலட்சியப்படுத்தும் நோக்காக அமைந்துள்ளதை இந்த பொதுக்குழு சுட்டிக்காட்டுவதோடு இதுபோன்ற நிலை இனி ஏற்படாத வண்ணம் பிரதமர் கண்காணிப்பார் என்று நம்புகிறது. இந்த தீர்மானங்களின் பின்னணியில் இருந்தது சிம்சன் தொழிற்சாலை விவகாரம். சென்னையில் உள்ள சிம்சன் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் பிரச்னை ஒன்று ஏற்பட்டது. அதை தீர்க்கும் முயற்சியில் மத்திய அமைச்சரும் தொழிற்சங்க ஆர்வலருமான மோகன் குமாரமங்கலம் ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாக தொழிற்சங்க தலைவர்கள் டெல்லி சென்று பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்து பேசினர். உடனடியாக தமிழக அரசை தொடர்பு கொண்ட மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் காடில்கர் பிரச்னையை பேசி தீர்ப்பதற்காக உடனடியாக தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்புமாறு கோரினார். மாநிலத்தில் நடக்கும் ஒரு பிரச்னையை திடுதிப்பென மத்திய அரசு கையில் எடுத்து கொண்டதே அத்துமீறல். அதிலும் மாநில அமைச்சரையும் டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரியது முதலமைச்சர் கருணாநிதியை யோசிக்கச் செய்தது. பிறகு மத்திய அமைச்சரை தொடர்பு கொண்டு அமைச்சரை அனுப்பும் திட்டம் இல்லை என்றும் மாற்று யோசனை குறித்து ஆலோசிப்போம் என்று சொல்லிவிட்டார். இதுதான் மேற்கண்ட தீர்மானங்களுக்கான பின்னணி. இந்த பொது குழுவுக்கு எம். ஜி. ஆர் போகவில்லை. மதுவிலக்கு தொடர்பாக ஏற்பட்ட அதிருப்தியே காரணம். ஆனால் அதை பகிரங்கமாக சொல்லவில்லை. இந்த சமயத்தில் பம்பாயில் நிருபர்களை சந்தித்தார் சோஷலிஸ்ட் தலைவர்களுள் ஒருவரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அப்போது அவர் கூறிய செய்தி வெறும் பரபரப்புச் செய்திதான் என்று முதலில் சொல்லப்பட்டது. உண்மையில் அந்த செய்திதான் அடுத்த சில வருடங்களுக்கு தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக வைத்திருந்தது. ஆம், தமிழகத்தில் கருணாநிதி ஆட்சியை கவிழ்க்க இந்திரா காந்தி சதி செய்கிறார். திமுகவின் முக்கிய பொறுப்பில் உள்ள 3 பேரை போட்டி தலைமைக்கு தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது விளம்பர வெளிச்சம் பாய்ச்சப்படுகிறது. இதுதான் அந்த செய்தி. யார் அந்த 3 பேர் என்ற கேள்வி தமிழக அரசியலில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. எம். ஜி. ஆர். நெடுஞ்செழியன், அன்பழகன் போன்றோரை அந்த மூவர் பட்டியலில் வைத்து கிசுகிசுத்தனர். திமுகவின் பிரபல வழக்கறிஞரான வேலூர் நாராயணன் துக்ளக் இதழுக்கு அளித்த பேட்டியில் சினிமா படப்பிடிப்பு காரணமாகவே தஞ்சாவூர் பொதுக்குழுவில் எம். ஜி. ஆர் கலந்து கொள்ளவில்லை என்று கூறியிருந்தார். உடனடியாக பதிலளித்த எம். ஜி. ஆர். நான் ஏன் அந்த பொதுக்குழுவுக்கு போகவில்லை என்பதை எனது நண்பர் திரு. நாராயணன் அவர்கள் தயவு செய்து பொதுக்குழுவில் அங்கம் வகிக்கும் நண்பர்கள் வாயிலாக கழக சட்டவிதிகளின்படி உடனே பொதுக்குழுவினை கூட்டச் செய்து இந்த கேள்வியை முன்வைத்து என்னிடமிருந்து கிடைக்கும் பதிலை பொதுக்குழுவில் பெற்றுக்கொள்ளச் செய்ய வேண்டும் என்று பதில் கூறியிருந்தார். திமுகவுக்குள் பலத்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பது எம். ஜி. ஆரின் குழப்பம் நிறைந்த வார்த்தைகளின் மூலம் தெளிவானது. இதற்கிடையே ஏப்ரல் 8, 1972 மற்றும் அதற்கடுத்த நாளில் செங்கல்பட்டு மாவட்ட திமுக மாநாடு கூடியது. அந்த மாநாட்டில் எம். ஜி. ஆர் கலந்து கொண்டார். கழகம் பிரிவுபட வேண்டும், கழகத்தில் உள்ளவர்களிடையே பிளவு ஏற்பட வேண்டும் என்கிற நப்பாசையோடு நடத்தப்படுகிற ஏடுகளுக்கு கழகத் தோழர்கள் ஆதரவளிக்க கூடாது. எம். ஜி. ஆர் ஒருவரை வைத்து கழகம் வளரவில்லை. வேறு எந்த ஒருவருக்காகவும் கழகம் இல்லை. அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட நமது கழகம் அவருடைய கொள்கையின் மீதும் லட்சியங்களின் மீதும் பற்று வைத்துள்ள லட்சம் மக்களை நம்பித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட கழகத்தில்தான் பூசலை உண்டாக்க நினைக்கிறார்கள். பிளவை உண்டாக்க பார்க்கிறார்கள்.
நடக்குமா? அப்படியே உண்டாக்கினாலும் கூட அதை எங்களுக்குள் தீர்ப்போமே தவிர அது சந்தைக்கும் வராது. எங்களுக்குள் சச்சரவும் வராது. திமுக ஆட்சியிலே ஊழல் ஊழல் என்று பேசி வருகிறார்கள். பக்தவச்சலனாரே கூட ஊழலை பற்றி பேசி வருகிறார். இப்படியெல்லாம் சொல்வதன் மூலம் தங்கள் கட்சியை பலப்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் போலும். அது ஒரு காலும் அவர்களுக்கு நிறைவேறப் போவதில்லை. திமுக ஆட்சியில் குறைகள் நடக்கிறது என்றால் அது பற்றி இன்ன குறை நடக்கிறது என்று சொல்லுங்கள். யார் மீது குற்றம் என்று தெளிவாகச் சொல்லுங்கள். அதற்காக வழக்குமன்றத்துக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். இப்படி எல்லாம் செய்யாமல் சில பத்திரிகைகளை தூண்டிவிட்டு அவற்றுக்கு பணம் கொடுத்து போய் பிரசாரங்கள் செய்யச் சொல்வானேன்? கழகத்துக்குள் பிளவை ஏற்படுத்துவதற்கு இப்படி எல்லாம் வழிகோலலாம் என்று சில குழப்பவாதிகள் நினைக்கிறார்கள். இங்கு குழப்பங்களை ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம். கழகத்தை பிளவுபடுத்த எவரும் பிறக்கவில்லை. இனிமேலும் பிறக்கப் போவதில்லை. பிரச்னை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளும் வகையில் பேசினாலும் அதற்காக கட்சியை பிளவுபடுத்தும் விஷயத்தில் தனக்கு ஆர்வமில்லை என்பது போல பேசியிருந்தார் எம்.ஜி.ஆர். இதன் மூலம் புகைமூட்டம் அடங்குவது போல இருந்தது. ஆனால் அதை கிளறிவிடும் வகையில் இன்னொரு பிரச்னை எழுந்தது. மு.க. முத்து முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன். தந்தையைப் போல எழுத்தில் கவனம் போகவில்லை. வெள்ளித்திரையில் நாயகனாக வேண்டும் என்று ஒற்றைக்காலில் நின்று கொண்டிருந்தார். கருணாநிதிக்கும் அதில் மகிழ்ச்சிதான். படத்தை யார் எடுப்பது? இருக்கவே இருக்கிறது பூம்புகார் புரோடக்ஷன்ஸ். கருணாநிதியின் இன்னொரு படத் தயாரிப்பு நிறுவனம். கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் படம் எடுப்பதாக முடிவானது. படத்தின் பெயர் பிள்ளையோ பிள்ளை. தொடக்க விழாவுக்கு எம்.ஜி.ஆர். வந்தார். அவரே கிளாப் அடித்து படத்தை தொடங்கி வைத்தார். மு.க. முத்துவுக்கு வாழ்த்துகளை கூறினார். படம் முடிந்தது. சிறப்பு காட்சிக்காக எம்.ஜி.ஆர். வந்தார். படத்தை பார்த்தார். உதட்டை கடித்தபடியே யோசித்துக் கொண்டிருந்தார். மு.க. முத்துவின் நடிப்பில் எம்.ஜி.ஆரின் சாயல் அளவுக்கு மீறி இருந்தது. நடனம் சண்டை எல்லாவற்றிலும் எம்.ஜி.ஆரையே மு.க. முத்து பிரதிபலித்தார். ஏதோ வேலை நடக்கிறது என்று எம்.ஜி.ஆருக்கு புரிந்துவிட்டது. ஆனாலும் அதை வெளிக்காட்டவில்லை. உனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கிக்கொள் என்ற வாழ்த்து சொல்லிவிட்டு புறப்பட்டார். முத்துவின் அடுத்தடுத்த படங்களில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர்கள் எம்.ஜி.ஆரின் விருப்பத்துக்குரிய கதாநாயகிகளான மஞ்சுளா, வெண்ணிற ஆடை நிர்மலா போன்றோர்தான். கட்சிக்குள் புயல் வீசிக்கொண்டிருந்த சமயத்திலும் முதலமைச்சர் கருணாநிதி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தார். 1972ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அருகில் சோழ மன்னன் ராஜராஜனுக்கு சிலை திறப்பு விழா நடந்தது. உண்மையில் ராஜராஜனின் சிலையை கோயிலுக்குள் நிறுவ வேண்டும் என்பதுதான் கருணாநிதியின் விருப்பம். ஆனால் மத்திய அரசு அதற்கு அனுமதி தரவில்லை. ஆகவே சிலையை கோயிலுக்கு வெளியில் நிறுவ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மத்திய அரசின் போக்கை பதிவு செய்யும் வகையில் கோயிலுக்குள் இடம்தர மத்திய அரசு மறுத்துவிட்டதால் இங்கே சிலை அமைக்கப்படுகிறது என்று கல்வெட்டில் பொறிக்கப்பட்டது. அதிருப்தியில் இருந்த எம்.ஜி.ஆரை மேலும் ஆத்திரமூட்டும் வகையில் இன்னொரு விவகாரம் 1972 மே ஜூன் மாதங்களில் கிளம்பியது. எஸ்.எம். சுப்பிரமணியம் திமுகவின் சேலம் மாவட்ட தலைவர். அவருக்கும் எம்.ஜி.ஆருக்கும் இடையே ஏதோ தனிப்பட்ட தகராறு. திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் பத்திரிகை ஒன்றுக்கு கடிதம் ஒன்றை எழுதிவிட்டார். அது திமுகவுக்குள் பலத்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கட்சிக்கு நான் வேண்டுமா, சுப்பிரமணியம் வேண்டுமா என்று எம்.ஜி.ஆர் குரல் உயர்த்தும் அளவுக்கு நிலைமை உச்சத்துக்குச் சென்றது. அப்படியென்ன இருக்கிறது அந்த கடிதத்தில்? அந்நிய செலாவணி, வருமானவரி போன்ற விஷயங்களில் எம்.ஜி.ஆருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. அவற்றை தீர்த்து கொள்ள மத்திய அமைச்சர்களின் உதவியை எம்.ஜி.ஆர் ரகசியமாக தொடர்பு கொண்டிருக்கிறார். எம்.ஜி.ஆருக்கு வந்துள்ள நெருக்கடியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறது காங்கிரஸ் கட்சி. குறிப்பாக மத்திய அமைச்சர் மோகன் குமாரமங்கலம் இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறார். இதுதான் கடிதத்தின் சாரம். நியாயமாக அந்த கடிதத்தை திமுக தலைமைக்குத்தான் அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் சுப்பிரமணியம் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. பத்திரிகைக்கு அனுப்பிவிட்டார். பற்றி கொண்டது நெருப்பு. சுப்பிரமணியம் 5 ஆண்டுகளுக்கு கட்சியில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டார். திமுகவில் பிரச்னை ஏற்பட்டிருந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்னை ஒன்றில் முடிவெடுக்க சூழ்நிலையில் இருந்தது திமுக அரசு. ஆம், கர்நாடக பகுதிகளில் 2 அணைகளை கட்டும் பணிகள் தொடங்கியிருந்தன. அதை நிறுத்துவது தொடர்பாக இரு மாநில அரசுகளும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அணை கட்டும் பணிகள் எதையும் கர்நாடக அரசு நிறுத்தவில்லை. இதனைத் தொடர்ந்து காவிரி பிரச்னையை நடுவர் மன்றத்திடம் கொடுக்க வேண்டும் என்று ஜூலை 8, 1971 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது.
அதற்கடுத்த மாதமே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. காவிரி பிரச்னை தொடர்பாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் கோரிக்கை. அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் இந்திரா காந்தி வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டு பேச்சுவார்த்தை மூலமாகவே காவிரி பிரச்னையை தீர்த்து கொள்ளலாம் என்று ஆலோசனை கொடுத்தார். அதனை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது. அதன் பிறகு வழக்கை தற்காலிகமாக வாபஸ் பெறுவது என்று முடிவு செய்யப்பட்டது. வழக்கு வாபஸ் பெறப்பட்டதே ஒழிய பேச்சுவார்த்தைகள் எதுவும் வெற்றி பெறவில்லை. காவிரி விவகாரம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது. திமுகவில் புகைச்சல் அதிகரித்து கொண்டிருந்த பின்னணியில் 5 ஆகஸ்ட் 1972 மற்றும் அதற்கடுத்த நாளில் மதுரை எஸ். முத்துவால் மதுரையில் மாவட்ட மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தப்பட்ட திமுக மாநாடுகளுள் அதுவும் ஒன்று. மாநாட்டுக்கு தலைமை முரசொலி மாறன். அந்த மாநாட்டில் தன்னுடன் நடிக்கும் நடிகை ஒருவரை கட்சியில் இணைக்க இருப்பதாகவும் மாநாட்டு மேடையில் அந்த நடிகையை உட்கார வைக்க வேண்டும் என்றும் கருணாநிதியிடம் கோரினார் எம். ஜி. ஆர். அதற்கு கருணாநிதியோ அப்பா, திராவிட இயக்கம் இதையெல்லாம் தாங்காது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து சிந்தியுங்கள் என்று பதில் சொல்லிவிட்டார். மாநாட்டு வரவேற்பு குழுவின் தலைவரான மதுரை எஸ். முத்துவும் அதற்குச் சம்மதிக்கவில்லை. வருத்தம் தோய்ந்த முகத்துடனேயே எம். ஜி. ஆர் மதுரை மாநாட்டில் கலந்து கொண்டார். மாநாட்டு மேடைக்கு எம். ஜி. ஆர் வந்தபோது லேசான சலசலப்பு. உள்ளத்துக்குள் அதிருப்திகள் இருந்தாலும் வெளியே அதற்கு நேர் மாறாக பேசினார் எம். ஜி. ஆர். ஏதோ இந்த அரசை கவிழ்க்க முயற்சி செய்வதாக நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள். இதுவரை நான் பேசாத பேச்சை, சொல்லாத சொல்லை இப்போது சொல்லும்படி அவர்கள் தூண்டிவிட்டு இருக்கிறார்கள். அடுத்து நியாயபூர்வமாக எந்த ஆண்டில் தேர்தல் நடைபெற வேண்டுமோ அப்போது நடவாமல் அதைமீறி இடையில் தேர்தல் நடக்கும் நிலை உருவாக வேண்டும் என்று விரும்புவார்கள் என்றால் மோகன் குமாரமங்கலமோ சி. சுப்பிரமணியமோ அதற்கு தூண்டிவிட்டிருந்தால் தாய்மார்களே, பெரியோர்களே, கழகத் தோழர்களே, நீங்கள் அதை அனுமதிக்கப் போகிறீர்களா? அப்படியொரு சூழ்நிலை தோற்றுவிக்கப்படுமானால் மறுவினாடி இராணுவத்தையே தமிழ்நாடு சந்திக்கும். பிறகு மக்களுக்கும் எம். ஜி. ஆருக்கும் இடையே நடந்த உரையாடல் எம். ஜி. ஆர். மாநில சுயாட்சியை மக்கள் அடைந்தே தீருவோம். எம். ஜி. ஆர். தமிழக அரசை மக்கள் காப்போம். காப்போம். எம். ஜி. ஆர். கலைஞர் தலைமையில் மக்கள் வழிநடப்போம். கருணாநிதிக்கும் திமுக அரசுக்கும் தன்னுடைய பரிபூரண ஆதரவு எப்போதும் உண்டு அல்லது இப்போது வரை உண்டு என்பதை தொண்டர்களுக்கும் கருணாநிதிக்கும் தெரிவிப்பதுதான் எம். ஜி. ஆரின் நோக்கம். அதை அழகாகச் செய்து முடித்திருந்தார். ஆனால் உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தது. குறிப்பாக எம். ஜி. ஆர் மன்றங்கள் வலுக்கட்டாயமாக மு. க. முத்து மன்றங்களாக மாற்றப்படுகின்றன என்றொரு செய்தி எம். ஜி. ஆரின் கவனத்துக்கு வந்தது. உடனடியாக அந்த மன்றங்கள் கலைக்கப்பட வேண்டும் என்று மு. கருணாநிதி அறிக்கை விடுத்தார். அதன் பிறகும் எம். ஜி. ஆருக்கு திருப்தி ஏற்படவில்லை. பல விஷயங்கள் அவருடைய மனத்துக்குள் அலைமோதிக் கொண்டிருந்தன.